வணக்கம், நான் ஸ்நேகன் பேசுகிறேன். ஹலோ கந்தசாமி அண்ணனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு குணச்சித்திர நடிகர்களில் தனக்குன்னு ஒரு இடத்த எப்போதுமே நிரந்தரமாக பிடிச்சிருக்கிறது அவருடைய வாரிசு தான் இவர், சாப்ளின் சுந்தர். பல்வேறு திறமைகள் தனக்குள்ளே இருந்தும் இந்த திரையுலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்த பிடிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர், என்னுடைய உடன்பரவாத சகோதரர். இப்போ என்னென்னா, இந்த தூளி இந்த குறும்படங்கிறது வந்து ஒரு கற்பனை படம் அல்ல, ஒரு வாழ்வியலுக்கான படம். அவங்க லைஃப்பில் நடந்த, அவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை மறுபடியும் ரீகால் பண்ணி அதை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக அந்த அவங்க உறவுகளுக்குள்ளேயே நடிக்க வச்சு அந்த உறவுக்குள்ளேயே நடந்த நிகழ்வை பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ரியாலிட்டிக்குன்னு ஒரு ஈரம் இருக்க தான் செய்யும் எல்லாமே. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த குறும்படத்தை ஏறத்தாழ ஒரு 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதுவே வந்து இந்த படத்துடைய முதல் வெற்றி. ரெண்டாவது, சாப்ளின் சுந்தர்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்குது, தனித்திறமைகள் நிறையா இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இயக்குனர் திறமையும் இருக்குங்கிறது இந்த படம் மூலியமாக நிரூபிச்சிருக்கிறாரு. எனவே இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்க் ஆடினா மட்டும்தான் நம்பர் 1 ஓட முடியும். அதற்கான எல்லா தகுதியுமே தம்பிக்கிட்டே இருக்குது. எனவே இந்த போஸ்டர்ஸை வெளியிடுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா ஹலோ கந்தசாமி அண்ணனை பற்றி என்னுடைய ஒய்ஃப் நிறைய சொல்லியிருக்கா. எனக்கு வந்து ஒரு எல்லா உறவுமாக வச்சுக்கலாம், அண்ணனுக்கு அண்ணனா, தந்தைக்கு தந்தையா, ஒரு அட்வைசருக்கு அட்வைசராக. ரொம்ப என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது மட்டும் அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் நான் கேட்பேன். கேட்கும்போது எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்கும், இவ்வளோ அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வந்ததுனால உண்மையிலே ஜெயிக்கணும். அந்த மாதிரி வாரிசுகள் ஜெயித்தா மட்டும்தான் நல்ல சினிமா, நல்ல கலைகள், நல்ல கலைஞர்கள் இந்த மண்ணில் நிலைத்திருக்க முடியும். ஆதரவு கொடுங்க, அன்பு செலுத்துங்க. ஸோ மறக்காம துளி ஷார்ட் ஃபிலிமை நீங்களும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நம்புறேன். வெரி ஆல் தி பெஸ்ட் தம்பி. நிறைய பெரிய படங்கள் கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.